லெபனானுடைய பொறுத்தவரை அவங்க ஓய்வெடுப்பாங்க என்று நாங்கள் நம்பவில்லை. அவர்களுக்கு நாங்கள் அடிக்கு மேல் அடி அடித்தாலும் அவர்கள் திருப்பி அடித்துக்கொண்டே இருக்கிறார்கள் என்பதையும் அவர்கள் இன்றைக்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஆரம்பத்தில் இருந்த லெபனானுடைய போராளிகளை விட தற்போதைய லெபனானுடைய போராளிகள் வீரியமான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு எதிரான எங்களுடைய தாக்குதல்கள் எந்த வகைகளில் அமைந்திருக்கிறது என்பதை நாங்கள் மொத்தமாக வெளியிட முடியாது என்கிறார் டேனியல் ஹகாரி என்கிற இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய ஊடக பேச்சாளர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இன்றைய தினம் 355வது நாளாக காசாவில் என்ன நடக்கிறது, காசாவையொட்டிய பாலஸ்தீன நிலப்பரப்பில் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் நாம் இந்த வீடியோ ஊடாக பார்க்க இருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், 355 நாட்களாக நடத்தப்பட்டு வருகிற இந்த தாக்குதல்களில் கிட்டத்தட்ட ஒரு வருடத்தை நாம் நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலும் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கு எதிரான தங்களுடைய பதிலடி தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் அவர்களுக்கு ஆதரவாக லெபனானிலிருந்து செயல்படக்கூடிய லெபனானிய போராளிகள் குழுக்களும் தொடர்ந்து இஸ்ரேலை நோக்கி தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளை பொறுத்தவரையில் காசாவில் ஒரே நாளில் 53 சகோதரர்கள் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் பதிவாகி இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்திற்குள்ளாக மேற்கு கரை என்கிற வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் 35க்கு மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளில் இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், ரஃபா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் குண்டு தாக்குதல்களை நடத்தி வருகிறது. அந்த குண்டு தாக்குதல்களில் 8 சகோதரர்கள் அந்த பகுதிகளிலும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருப்பதை நாம் பார்க்க முடியும். இப்படியான தாக்குதல்கள் தொடர்ந்து நடத்தப்படுகிற செய்திகள் இன்றைக்கும் வெளியாகி கொண்டே இருக்கிறது. காசா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துகிற அதே நேரம் இஸ்ரேலுடைய நிலைகள் மீது, இஸ்ரேலுடைய துருப்புகள் மீது அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகளும் தாக்குதல்களை விரிவுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இன்றைய தினம் வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு செய்திதான், இஸ்ரேலில் இருந்து காசாவுக்கு ஒப்படைக்க வந்த 88 ஜனாசாக்களை பெற்றுக்கொள்ள மாட்டோம் என்று பாலஸ்தீன சுகாதார அமைச்சகமும் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய தற்போது இயங்கு நிலையில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளும் அறிவித்திருக்கிறார்கள். காரணம் என்னன்னா, அந்த 88 பேரையும் அடையாளம் காண முடியாமல் இருக்கிறது, அவர்களுடைய உடல்கள் சிதைக்கப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய உடல் அவயவங்கள், உடல் உறுப்புகள் திருடப்பட்டிருக்கிறது என்கிற குற்றச்சாட்டுக்கள் எல்லாம் தொடர்ந்து முன்வைக்கப்படுகிறது. எனவேதான் நாங்கள் அந்த 88 பேருடைய உடல்களை பெற்றுக்கொள்ள மாட்டோம், பெற்றுக்கொண்டால் அவர்கள் யார் என்பதை எங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியாமல் இருக்கிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு பாலஸ்தீன சுகாதார அமைச்சகமும் வெளியிட்டிருக்கிறது. தொடர்ந்து அநியாயங்கள், அடக்குமுறைகள், நினைத்து கூட பார்க்க முடியாத உச்சகட்ட அநியாயங்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அவதானிக்க முடிகிறது. அந்த வகையில் தான் இந்த மாதிரியான செயல்பாடுகளிலும் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், மரணித்தவர்களுடைய உடல்களை எடுத்து சென்று உடல் உறுப்புகளை திருடுகிற, அதை திருடி விற்கிற காரியத்தில் கூட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. இவர்களைத்தான் உலகத்திலே இருக்கக்கூடிய வல்லாதிக்க நாடுகள் மனிதநேயம் மிக்கவர்கள், சிறந்தவர்கள், நல்லவர்கள் என்று பட்டியலிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் யார் என்பது தற்போது உலகுக்கே தெரிய வந்திருக்கக்கூடிய பகிரங்க ரகசியமாகவும் மாறி இருக்கிறது. இந்த நிலையில தான் இன்றைக்கும் காசாவிலே பலவிதமான தாக்குதல்களை பாலஸ்தீன சுதந்திர இயக்கங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றன. பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 14 அமைப்புகள் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை நடத்துகிறார்கள். இன்றைய தினம் குறைந்தது 3 மெர்காவா டேங்குகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. 7 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இஸ்ரேலுடைய சோல்ஜர்ஸை பொறுத்தவரையில் அவர்களுடனான யுத்தத்தில் 7 பேர் இன்றைக்கு இறந்திருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு ஒரு பாரிய இழப்பாக மாறியிருக்கும். அதே நேரத்தில் 3 மெர்காவா டேங்குகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன.
இந்த 3 மெர்காவா டேங்குகளில் இருக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கையை கணக்கிட்டோம்னா கூட அதிலும் கிட்டத்தட்ட ஒரு மெர்காவா டேங்குக்குள்ள குறைந்தது 5 பேர் என்று வைத்தால் கூட 15 பேர் அங்கும் இறந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் பதிவாகி இருக்கிறது. எனவே இன்றைய தினம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தைச் சேர்ந்த கிட்டத்தட்ட 22 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி வருகிறது. அதே நேரத்தில் நம்ம ஏற்கனவே சொன்ன ஒரு செய்திதான், பாலஸ்தீன சுதந்திர இயக்கத்தினுடைய பாலஸ்தீன சுதந்திர போராளிகளுடைய தளபதியாக இருக்கக்கூடிய ஜெனரல் யஹியா சின்வார் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்கிற ஒரு செய்தியை தமிழ் மொழி மூலமான சில ஊடகங்கள் பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு எந்த விதமான ஆதாரங்களையும் அவர்கள் வெளியிடவும் இல்லை. குறிப்பாக அப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தால் எந்த விதமான பின்னடைவும் இல்லாமல் பாலஸ்தீன சுதந்திர இயக்கங்கள் அதை ஒப்புக்கொண்டு அறிவித்து விடுவார்கள். ஆம், எங்களுடைய தளபதி கொல்லப்பட்டிருக்கிறார் என்பதை அறிவித்து விடுவார்கள். அங்கு ஒலிக்கிறதுக்கு மறைக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. காரணம் என்ன, இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட தளபதிகளை அவர்கள் இது போன்ற போர்க்களங்களில் இழந்திருக்கிறார்கள். அவர்களுடைய இழப்புகளால் பாலஸ்தீன சுதந்திர பயணத்திற்கு எந்த விதமான தடையும் வரப்போவதில்லை என்பதையும் நாம் இந்த இடத்திலே கூர்ந்து கவனித்துக் கொள்ள வேண்டி இருக்கிறது. இந்த மாதிரியான நேரத்தில் தான் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக தாக்குதல் நடத்துவதற்காக களத்திற்கு வந்தவர்கள் தான் லெபனானுடைய சுதந்திர போராளிகள் குழுக்கள். இந்த லெபனானுடைய போராளிகள் குழுக்களை பொறுத்தவரை அவர்கள் தொடர்ந்து இஸ்ரேல் மீது ராக்கெட் தாக்குதல்களை ஏவிக்கொண்டே இருந்தார்கள். அப்படியான நேரத்தில் தான் இஸ்ரேல் ஒரு மொத்தமான தாக்குதல்களை அவர்கள் மீது முடுக்கி விட்டிருக்கிறது. அந்த தாக்குதல்களில் நடந்திருக்கக்கூடிய காரியங்கள் நமக்கு தெரியும். நேற்றைய தினம் அதாவது 2 நாட்களுக்கு முன்பதாக அவர்கள் நடத்திய தாக்குதல்களில் நேற்று வரைக்கும் 558 சகோதரர்கள் அங்கே கொல்லப்பட்டிருந்தார்கள். 1000க்கு மேற்பட்ட சகோதரர்கள் படுகாயம் அடைந்தார்கள் என்கிற செய்திகள் பதிவாகி இருந்த அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய தாக்குதல்களால் லெபனானுடைய பகுதிகளில் இருந்து 90,530 சகோதரர்கள் இதுவரைக்கும் புதிதாக இடம்பெயர்ந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இதற்கு முன்பதாக கிட்டத்தட்ட 1,00,000 பேர் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள், அகதிகளாக மாறியிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருந்தது. இந்த அகதிகளாக வெளியேறி இருக்கக்கூடியவங்கள கிட்டத்தட்ட 40,000 பேர் 283 இடங்களில் தஞ்சம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் ஐநா இன்றைக்கு உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறது. இந்த தாக்குதல்களால் தான் இவர்கள் வெளியேறி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கடந்த அக்டோபர் 8ஆம் தேதி லெபனானில் இருக்கக்கூடிய போராளிகள் குழுக்கள் இந்த இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தார்கள். இந்த இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களில் இன்றைய தினம் அவர்கள் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல் இஸ்ரேலுக்கு ஒரு படு பயங்கரமான தலைவலியை கொடுத்திருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டால், ஒரே நேரத்தில் லெபனானில் இருந்து 300க்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகள் இன்றைக்கு ஏவப்பட்டிருக்கின்றன என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இது பல இடங்களில் தாக்கங்களை உண்டாக்கி இருக்கிறது என்கிற செய்திகளையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் சொல்லி இருக்கிறது. அவர்களுடைய பத்திரிகைகளாக இருக்கக்கூடிய இஸ்ரேலி டைம்ஸ், ஹயோம் உள்ளிட்ட பத்திரிகைகளும் இந்த செய்திகளை வெளியிட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். அதே நேரத்தில் இந்த இஸ்ரேலிய இராணுவம் இதுவரைக்கும் லெபனான் மீது பாரிய தாக்குதல்களை நடத்தி வருகிறது. அதிலே 250 தடவைகள் F-35 விமானத்தினூடாக 2000க்கு மேற்பட்ட வெடிபொருட்களை அங்கே அவர்கள் வீசி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு சிறிய பிரதேசம் அது. அந்த பகுதிகளிலேயும் அப்பாவி பொதுமக்களை கொல்வதற்காக 2000 வெடிமருந்துகளுக்கு மேல் அவர்கள் வீசி இருக்கிறார்கள், போட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இந்த மாதிரியான நேரத்தில் தான் இஸ்ரேலிய ராணுவம் இன்னைக்கு ஒரு செய்தி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, லெபனானுடைய ஹிஸ்புல்லாக்களை பொறுத்தவரை அவங்க ஓய்வெடுப்பாங்க என்று நாங்கள் நம்பவில்லை. அவர்களுக்கு நாங்கள் அடிக்கு மேல் அடி அடித்தாலும் அவர்கள் திருப்பி அடித்துக் கொண்டே இருக்கிறார்கள் என்பதையும் அவர்கள் இன்றைக்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஆரம்பத்தில் இருந்த லெபனானுடைய போராளிகளை விட தற்போதைய லெபனானுடைய போராளிகள் வீரியமான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு எதிரான எங்களுடைய தாக்குதல்கள் எந்த வகைகளில் அமைந்திருக்கிறது என்பதை நாங்கள் மொத்தமாக வெளியிட முடியாது என்கிறார் டேனியல் ஹகாரி என்கிற இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய ஊடக பேச்சாளர். இப்படியான நேரத்தில் தான் இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் மரண அடி ஒன்றை அடித்திருக்கிறார்கள் மீண்டும் இஸ்ரேல் மீது. அதாவது அக்டோபர் 8ஆம் தேதிக்கு பிறகு
முதல் தடவையாக இவ்வளவு நாளாக ஹிஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான யுத்தங்கள் நடைபெற்று வந்தாலும் இந்த யுத்தத்தில் அவங்க ராக்கெட் தாக்குதல்களை தான் பரிமாறிக்கொண்டே இருக்கிறார்கள். முதல் தடவையாக அவங்க பாலிஸ்டிக் ஏவுகணைகளை இன்றைக்கு இஸ்ரேலுடைய தலைநகர் டெல் அவிவை நோக்கி ஏவி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அது இஸ்ரேலிய ராணுவமும் ஒப்புக்கொண்டிருக்கிறது. பாலிஸ்டிக் ஏவுகணை இன்றைக்கு டெல் அவிவை நோக்கி ஏவப்பட்டிருக்கிறது. ஒரு ஏவுகணையைத்தான் அவர்கள் ஏவி இருக்கிறார்கள். இந்த பாலிஸ்டிக் ஏவுகணையை பொறுத்தவரையில் இதிலே ஹிஸ்புல்லாக்கள் ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள் என்கிறார்கள் மர்வான் பிஷாரா உள்ளிட்ட ஆய்வாளர்கள். என்ன செய்தியை சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த ஏவுகணையினூடாக எங்களால் ராக்கெட் தாக்குதல் மட்டுமல்ல ஏவுகணை தாக்குதல்களையும் நடத்த முடியும், அதுவும் டெல் அவிவ் வரைக்கும் ஏவுகணை தாக்குதல்களை நடத்த முடியும் என்பதை இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக மொசாதுடைய தலைநகரத்தின் மீதே இன்றைக்கு அவர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். உலக மகா உளவு பிரிவு எங்களை விட்ட ஆக்கள் இல்லை என்று சொல்லக்கூடியவர்களுக்கு தங்களுடைய தலைமையகத்தை நோக்கி ஏவுகணை தாக்குதல் நடத்தப்படுகிற வரைக்கும் எங்கிருந்தார்கள் என்கிற கேள்விகள் எல்லாம் தற்போது எழுந்து கொண்டிருக்கிறது. டெல் அவிவை ஒட்டி இருக்கக்கூடிய அவர்களுடைய தலைமையகத்தை நோக்கித்தான் இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்களால் இந்த ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது, பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல். அது மட்டுமல்லாமல் இந்த தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேலுடைய பகுதிகள் மீது, குறிப்பாக சஃபாத் என்கிற நகரத்தின் மீது பாரிய ஏவுகணை தாக்குதல்களை ஹிஸ்புல்லாக்கள் நடத்தி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 90க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை அங்கே ஏவி இருக்கிறார்கள். ராக்கெட் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். ஏற்கனவே 300 ராக்கெட் தாக்குதல்களை நடத்தியிருந்தார்கள். மீண்டும் 190 ராக்கெட் தாக்குதல்களை இன்றைக்கு மொத்தமாக சஃபாத் உள்ளிட்ட அவர்களுடைய நகரத்தின் மீது நடத்தியிருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஹிஸ்புல்லாக்களை பொறுத்தவரையில் இஸ்ரேலுடைய ராணுவ தளங்கள், இஸ்ரேலுடைய குடியிருப்புகள், இஸ்ரேலுடைய அனைத்து பகுதிகளையும் தரைமட்டமாக்குற அளவுக்கு அவர்களுக்கு பலம் இருக்கிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சரும் சொல்லி இருப்பதை நாம் அவதானிக்க முடியும். எனவே இன்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய தாக்குதல்கள் சுற்றிலும் நம்ம பார்த்தோம்னா இஸ்ரேல் மீதான, ஏற்கனவே நம்ம நேற்றைய வீடியோவில் சொல்லியிருக்கிறோம், இஸ்ரேல் தங்கள் மீதான தாக்குதல்களை மறைத்துக் கொண்டிருக்கிறது. மறைத்தாலும் அவை வெளியே வந்து கொண்டிருக்கின்றன. அவர்கள் பொதுமக்களை தாக்குகிறார்கள். இந்த சுதந்திர போராளிகளும் லெபனானிய போராளிகளும் இஸ்ரேலிய ராணுவத்தை தான் இலக்கு வைக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு மொசாதுடைய தலைமையகத்தை நோக்கிய தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது அவர்களுக்கே ஆச்சரியத்தை கொடுத்திருக்கிறது. இந்த நேரத்தில் ஒரு சில வீடியோக்கள் வெளியாகி இருக்கிறது, அவற்றையும் இன்றைக்கு நாம் பார்க்க முடியும். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரஃபா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் மிஞ்சி இருந்த ஒரு பள்ளி வாயலை அழிக்கக்கூடிய ஒரு காட்சியை தான் இந்த பகுதியெல்லாம் பாருங்க அழித்திருக்கிறார்கள். இந்த பள்ளி வாயல் கட்டிடம் அழிக்கப்படாமல் இருக்கிறது. அதை இன்றைக்கு அவர்கள் அழிக்கக்கூடிய காட்சி தான் பதிவாகி இருக்கிறது. அதை நீங்கள் இதில் பார்க்க முடியும். இந்த பகுதிகள் எல்லாம் அழிக்கப்பட்டு இங்கு ஒரு கட்டிடம் இருக்கிறது, இந்த இடத்துல ஒரு மாஸ்க் இருக்குது, அதை இன்றைக்கு மொத்தமாக அழிக்கக்கூடிய காட்சிகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய சஃபாத் என்கிற நகரத்தின் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல், அதிலே அந்த நகரம் பற்றி எறியக்கூடிய காட்சிகள் தான் இதிலே பதிவாகி இருக்கிறது. இன்றைக்கு அவர்களுடைய ஊடகங்களை வெளியிட்டிருக்கக்கூடிய காட்சிகள் இது. இஸ்ரேலுக்குள்ள இன்றைக்கு நடக்கக்கூடிய அழிவுகளுடைய காட்சிகளை தான் நீங்க பார்க்குறீங்க. அவ்வளவு படுபயங்கரமான தாக்குதல்கள் இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கு. இது குறிப்பாக இஸ்ரேலுடைய மெரோன் ராணுவ தளத்தின் மீது ஈராக்கில் இருந்து ஏவப்பட்ட பாரிய ஆளில்லா விமான தாக்குதலில் அழிந்திருக்கக்கூடிய அவர்களுடைய ராணுவ தளத்தினுடைய ஒரு பகுதியை தான் காட்டியிருக்கிறாங்க. ராணுவ தளத்தின் உளவு பிரிவின் ஒரு கட்டிட பகுதி தான் மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறது என்கிற காட்சிகள் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. ராணுவ தளம் அவர்களுடைய கட்டிடங்கள் அடித்து நொறுக்கப்பட்டு அழிக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளை தான் நீங்க இதில் பார்க்குறீங்க. ஆனால் இதில் நம்ம தெரியக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இதில் கண்டிப்பாக பார்க்கும்போது நூற்றுக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் தங்களுடைய எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள், இதில் என்ன உயிரிழப்புகள் ஏற்பட்டது என்கிற எந்த விதமான செய்திகளையும் இதுவரைக்கும் வெளியிடவில்லை. அதனால செய்திகளை வெளியிடாம தங்களுடைய தரப்புக்கு எந்தவித பாதிப்பும் நடக்காததை போல அவர்கள் காட்டிக்கொள்கிறார்கள். ஆனால் நீங்க பார்க்கலாம், ஒரே ஒரு ஆளில்லா விமான தாக்குதலையே இந்த கட்டிடம் முழுவதுமாக நாசப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகள் தான் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வீடியோ தான் ஹிஸ்புல்லாக்கள், ஈரானுடைய ஆதரவு குழுவாக இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்களிடத்தில் அவர்களுடைய தாக்குதல்களில் என்ன விதமான ஆயுதங்களை எல்லாம் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்கிற ஒரு சுருக்கமான தகவலை பிரஸ் டிவி இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது. பாருங்க, காதர் என்கிற
அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய லாங் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல் இது. இந்த மிசைலுடைய பவர் என்ன பிரஸ் டிவி சொல்றாங்க. அதே மாதிரி ஃபாதி 1 அதாவது 80 கிலோமீட்டர் அளவுக்கு 83 கிலோகிராம் வெப்பனை தூக்கிக்கிட்டு செல்லும். அதே போன்று ஃபாதி 2 என்கிற இந்த ஏவுகணைகள் 105 கிலோமீட்டர் தூரத்துக்கு 170 கிலோகிராம் வெப்பனை தூக்கி கொண்டு செல்லும். அதே மாதிரி ஃபாதி 3 என்கிறது 100 கிலோமீட்டர் தூரத்துக்கு தாக்குதல்களை நடத்தக்கூடியது. அதே நேரத்தில் இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஃபலக் என்கிற 11 கிலோமீட்டர் தூரத்துக்கு 50 கிலோகிராம் வெப்பனை தூக்கி கொண்டு போய் தாக்கக்கூடியது. ஃபலக் 2 11 கிலோமீட்டர் 120 கிலோகிராம் ஆயுதங்களை தூக்கி சென்று தாக்கல் நடத்தக்கூடியது. அதே போன்ற ஃபாத்திஹ் 110 என்பது 250 தொடக்கம் 350 கிலோமீட்டர் வரைக்கும் கிட்டத்தட்ட 300 கிலோகிராம் வெப்பனை தூக்கி கொண்டு சென்று தாக்கல் நடத்தக்கூடியது. புர்கான் 10 கிலோமீட்டர் அளவுக்கு தாக்கல் நடத்தக்கூடியது. அதே நேரத்தில் 500 கிலோகிராம் அளவுக்கு அவர்களுடைய தூக்கி கொண்டு செல்லக்கூடியது என்கிற காட்சிகளை வெளியிட்டிருக்கிறார்கள். ஜில்சால் என்பது 160 கிலோமீட்டர் தூரத்திற்கு சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய ஏவுகணையாக இருக்கிறது. அதே போன்று ஜில்சால் 2 என்பது 200 கிலோமீட்டருக்கு 600 கிலோகிராம் ஆயுதங்களை தூக்கி சென்று தாக்குதல் நடத்தக்கூடியது. ஜில்சால் 3 என்பது 250 கிலோமீட்டர் தூரங்களுக்கு 900 கிலோகிராம் ஆயுதங்களை தூக்கி சென்று தாக்குதல் நடத்தக்கூடியது. கத்யுக்ஷா என்பது 40 கிலோமீட்டர் தூரம் அளவுக்கு தாக்குதல் நடத்தக்கூடிய அது ரஷ்யாவினுடைய தயாரிப்பு. அதே போன்று சையத் 2C என்பது 75 கிலோமீட்டர் அளவுக்கு தாக்குதல் நடத்தக்கூடிய அவர்களுடைய ஏவுகணை. C802 என்பது 120 கிலோமீட்டர் அளவுக்கு 165 கிலோகிராம் தூக்கி கொண்டு சென்று தாக்குதல் நடத்தக்கூடியது என்கிற செய்திகள் எல்லாம் பிரஸ் டிவி வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு ஆய்வறிக்கையில் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். இதுவெல்லாம் தற்போது இஸ்ரேலுக்கு எதிராக அங்கிருக்கக்கூடிய லெபனானிய போராளி குழுக்கள் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்களாக இருக்கிறது. எனவே இப்படியான தாக்குதல்கள் எல்லாம் தொடர்ந்து அங்கே நடத்தப்பட்டு வருகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை, என்ன நடக்கப் போகிறது என்பதை. இன்ஷா அல்லாஹ் பாலஸ்தீனம் சுதந்திரம் பெற வேண்டும், பாலஸ்தீனம் வெற்றி அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற அமைதியான நிம்மதியான மக்களாக வாழ வேண்டும் என்பதுதான் நம் அனைவருடைய பிரார்த்தனையாக இருக்கிறது. அதே நேரத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராக தவறாமல் ஒவ்வொரு தொழுகைகளிலும் குனூத்து நாசிலாவை ஓதி வாருங்கள். பாலஸ்தீன மக்களுக்காக தவறாமல் ஜனநாயக ரீதியில் குரல் எழுப்ப மறந்து விடாதீர்கள். தீவிரவாதம் ஒழிய வேண்டும், பயங்கரவாதம் இல்லாதொழிக்கப்பட வேண்டும், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாதம் இல்லாதொழிக்கப்பட்டு அமைதியான பூவுலகு திரும்ப வேண்டும் என்கிற உயரிய கோரிக்கைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.